ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் vs கேகேஆர் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான குவாலிஃபயர் 1 மேட்ச் அகமதாபாத் மைதானத்தில் இந்திய நேரப்படி 7:30 மணிக்கு நடக்க போகுது. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள இந்த இரண்டருடைய பிளேயிங் லெவல் இந்த மேட்ச்ல எப்படி இருக்க போகுது, வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2024 ஐபிஎல் தொடரில் லீக் போட்டிகள்லாம் முடிஞ்சு தற்போது பிளே ஆஃப் சுட்டு தொடங்கி இருக்கு. இதில் குவாலிஃபயர் 1ல முதலிடம் பிடிச்ச கேகேஆரும் இரண்டாவது இடம் பிடிச்ச எஸ்ஆர்ஹெச்சும் இன்னைக்கு மோதுறாங்க. இதில் கேகேஆருடைய பிளேயிங் லெவல் அதனுடைய பலவீனத்தை பார்ப்போம். கேகேஆருடைய பிளேயிங் லெவலில் பிரீப் ஷாட் நாடு திரும்பி இருக்கிறதுனால ஓப்பனிங் வீரரா முகமதுல்லா குல்பாஜி நரேன் விளையாடுவாங்க. இதில் பிலிப் ஷாட்டுக்கு இணையான ஒரு அதிரடி பேட்ஸ்மனா முகமதுல்லா குல்பாஜி இருக்கார். மேலும் சுனீர் நரேனும் இந்த சீசன்ல வேற லெவல் ஃபார்ம்ல பேட்டிங்ல இருக்கார். இதனால இவங்க ரெண்டு பேரும் தொடக்கத்தில் பவர் பிளேல அதிரடி விளையாண்டு சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்கு. மூன்றாவது நாட்டில் வெங்கடேஷ் ஐயர் இருக்கார், அவரும் சூப்பரான ஃபார்ம்ல இருக்கார். அடுத்த நாட்டில் செய்யஸ் ஐயர் இருக்கார், அவரும் சூப்பரான ஃபார்ம்ல இருக்கார். அடுத்த நாட்டில் ரிங்கு சிங் இருக்கார், அவரும் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கார். அடுத்த நாட்டில் ரசூல் விளையாடுவார், அவரும் ஆல்ரவுண்டரா கலக்கிட்டு இருக்கார். அடுத்த நாட்டில் ரமன்தீப் சிங் இருக்கார், அவரும் சூப்பரான ஃபார்ம்ல இருக்கார். அதுலயும் பினிஷிங் 20 பாலுக்கு 10, 30 பாலுக்கு 40 அடிச்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்கார். ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்ல ஸ்டார்க், அனுகுல் ராய் மற்றும் ஹர்ஷத் ராணா விளையாடுவாங்க. பியூர் ஸ்பின் பவுலரா வருண் சக்கரவர்த்தி இந்த சீசன்ல கேகேஆர் அணிக்காக அதிக விக்கெட் எடுத்து சூப்பரான ஃபார்ம்ல இருக்கார். இம்பாக்ட் பிளேயர் விதியை யூஸ் பண்ணி ராணா அப்படி இல்லைன்னா கேஎஸ் பரத் போன்ற வீரர்கள் உள்ள வந்து விளையாட வாய்ப்பு இருக்கு. இதுதான் கேகேஆருடைய பிளேயிங் லெவனா எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக பார்க்கப்படுது. கேகேஆர் அணியை பொறுத்தவரை தரமான பேட்டிங் பந்து வீச்சு அட்டாக் வச்சிருக்காங்க. மேலும் இந்த சீசன்ல எஸ்ஆர்ஹெச் அணியை லீக் போட்டியில 2 முறை வந்து வீழ்த்திருக்காங்க. இதனால கேகேஆர் அணிக்கு எஸ்ஆர்ஹெச் அணியை விட வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. அகமதாபாத் மைதானம் பவுலருக்கும் ஸ்பின் பவுலருக்கும் சாதகமான பிச்சா இருக்கிறதுனால கேகேஆர் அணியில தரமான ஃபாஸ்ட் பவுலர்கள் மிக சிறந்த ஸ்பின் பவுலர்கள் இருக்கிறதுனால இது கேகேஆர் அணிக்கு சாதகமாக பார்க்கப்படுது. இந்த இடத்துல எஸ்ஆர்ஹெச் அணியை கம்பேர் பண்ணும்போது கேகேஆருடைய பந்து வீச்சு சிறப்பாக இருக்கு. பேட்டிங்லேயும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு இணையான ஒரு பேட்டிங் அட்டாக் கேகேஆர் அணிக்கிட்ட இருக்கு. எஸ்ஆர்ஹெச் அணியுடைய பிளேயிங் லெவல் அதனுடைய பலவீனத்தை பார்ப்போம். எஸ்ஆர்ஹெச் அணியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அபிஷேக் சர்மா, ட்ரெவிஸ் ஹெட் விளையாடுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த சீசன்ல எஸ்ஆர்ஹெச் அணிக்காக அதிரடியாக விளையாண்டு பவர் பிளேல சம்பவம் பண்ணி பல சாதனை படித்து சூப்பரான ஃபார்ம்ல இருக்காங்க. அடுத்த நாடுல அன்மோல் பிரித்து அப்படி இல்லைன்னா மயங்க் அகர்வால் இந்த மேட்ச்ல 3வது நாடுல விளையாட வாய்ப்பு இருக்கு. அடுத்த நாடுல மார்க்கலம் விளையாடுவார். அடுத்த நாடுல நிதிஷானா ஆல்ரவுண்டர் அட்டாக்ல விளையாடுவார். அடுத்த நாடுல ஹென்ரிக் லசன் விளையாடுவார். அடுத்த நாடுல சபாஸ் அகமது விளையாடுவாங்க. அடுத்த நாடுல ஆல்ரவுண்டர் சஃப்ராஸ் கான், சபாஸ் அகமது விளையாடுவாங்க. ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்ல கம்மிங்ஸ், டி நட்ராஜன், புவனேஸ்வர் குமார், உனட்கட் விளையாடுவாங்க. இதுதான் எஸ்ஆர்ஹெச்சினுடைய பிளேயிங் லெவனாக கேகேஆருக்கு எதிராக பார்க்கப்படுது. அந்த அணியில் இம்பாக்ட் பிளேயர் விதியை யூஸ் பண்ணி மயங்க் மார்கண்டே அப்படி இல்லைனா வாஷிங்டன் சுந்தர் ஸ்பின் பவுலிங் அட்டாக்ல விளையாட வாய்ப்பு இருக்கு. இதுதான் எஸ்ஆர்ஹெச்சினுடைய பிளேயிங் லெவனாக கேகேஆருக்கு எதிராக பார்க்கப்படுது. எஸ்ஆர்ஹெச் அணியில் தரமான பந்துவீச்சு அட்டாக், பேட்டிங் அட்டாக் இருக்கு. ஆனால் ஸ்பின் பவுலிங் அட்டாக் அந்த அணியில் பெருசாக இல்லை. மயங்க் மார்கண்டே, வாஷிங்டன் சுந்தர் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒரு ஆள் தான் பிளேயிங் லெவலில் விளையாடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் பெரிய ஃபார்ம்லேயே இந்த சீசனில் இல்லை. இதனால இது எஸ்ஆர்ஹெச்சினுடைய பலவீனமாக பார்க்கப்படுது. மேலும் எஸ்ஆர்ஹெச் அணி சேசிங்கில் 200 ரன்களுக்கு மேலே மொத்தமாகவே அவங்க கெரியர்லேயே 2 வாட்டி தான் அடிச்சிருக்காங்க. அதில் இறுதியாக நடந்த பஞ்சாப்க்கு எதிரான போட்டிலையும் அடிச்சிருக்காங்க. இதனால் கேகேஆர் அணி முதல்ல பேட்டிங் ஆடி ஒரு 200லேருந்து 250 ரன்களுக்கு மேலே அடித்து கேகேஆர் அணி சிறப்பாக பந்து வீசினா எஸ்ஆர்ஹெச் அணி இந்த மேட்ச்சில் தோக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எஸ்ஆர்ஹெச் அணியுடைய பலவீனமாக பார்க்கப்படுது. இதனால் டாஸை வெற்றி பெற்ற எஸ்ஆர்ஹெச் அணி முதல்ல பேட்டிங் ஆடி ஒரு 250லேருந்து 240 ரன்குள்ளே அடிக்க பார்ப்பாங்க. அதே போல் பந்து வீச்சு சிறப்பாக போட்டு கேகேஆர் அணியை கட்டுப்படுத்த பார்ப்பாங்க. அதே போல் கேகேஆர் அணியும் டாஸை வெற்றி பெற்று முதல்ல பேட்டிங் ஆடி 220 ரன்களுக்கு மேலே அடித்து சிறப்பாக பந்து வீசி எஸ்ஆர்ஹெச் அணியை சுருட்ட பார்ப்பாங்க. மேலும் கேகேஆர் அணி விளையாண்ட அனைத்து குவாலிஃபயர் 1 மேட்ச்லையும் ஜெயிச்சு ஃபைனலுக்கு போயிருக்காங்க. இதனால இது கேகேஆர் அணிக்கு சாதகமாக பார்க்கப்படுது. இந்த போட்டியை பொறுத்தவரை கேகேஆர் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு ஃபைனல் போக 60%, எஸ்ஆர்ஹெச் கேகேஆரை வீழ்த்தி ஃபைனல் போக 40% வாய்ப்பு இருக்கிறதா கணிக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி நடக்க போகிற எஸ்ஆர்ஹெச் vs கேகேஆர் குவாலிஃபயர் 1 மேட்ச்சில் யார் வெற்றி பெற்று ஃபைனல் போவா? நீங்கள் எந்த அணிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? எந்த அணி இந்த வருடம் ஃபைனலில் போதும் எந்த அணி கோப்பையை வெற்றி பெறும் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.